நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். இப்ப கவனிங்க, கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க வந்தாரா, தேற்றுவதற்கு வந்தாரா? அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதிக்க வந்தாரா, ஆறுதல் படுத்த வந்தாரா? ஆறுதல் படுத்தத்தான் அவர் வந்தார். அவனை ஆசீர்வதிக்க அவர் வரவே இல்லை. அந்த இடத்துல காடோடைய ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு காட் என்ன செய்யல, வரல. அவர் அவனை கன்சோல் பண்ண வந்தார். இன்னப்பா நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம், நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன, இவன் தானே வரப்போறான், யாரு ஏச தானே வரப்போறான், நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கன்சோல் பண்ண வந்தார். நைட்டு முழுக்க கன்சோல் பண்ண முடியல, அழுதுனே இருக்கிறான். பல நேரங்களில் இந்த அழுது சாதிக்கிற பிள்ளைகள் இருக்கு. நம்மள அப்பாவோட இருதயம் என்ன செஞ்சிடும், உடஞ்சிடும். அழுதா விட்டுட்டு போக முடியாது. யாக்கோபு ரா முழுவதும் அழுகுறான். இவர் போக மாட்டேன், இவரால் போக முடியல. அவனை தாண்டி என்னடா அவன் அழுதுகிட்டே இருக்கான், இவனை கன்சோலே பண்ண முடியல. அவன் என்ன சொல்லி அழுகுறான், நாளைக்கு காலம் இவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? இந்த அதை விட கொடுமையா இருக்கும். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் 24வது வசனம் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். இந்த போராடி மேற்கொள்ளாதனா என்ன பண்ணிருக்கான் யாக்கோபு? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யாக்கோபு என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? போராடி மேற்கொள்ளாததை கண்டு அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சண்டை போட்டிருக்கான்ல, காலை பிடிச்சி ரொம்ப பண்ணிருக்கான்ல. வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அதான் போராடி இருக்கான். நைட்டு முழுக்க காலை பிடிச்சிட்டு அழுதுருக்கான். அழுதுன்னு அழுதுருக்கான். விடமாட்டேன் இருக்கான். ஆனா அதே நேரத்தில் தகப்பனாச்சா, அழுதா கிராஸ் பண்ண முடியாது அவரால். நைட்டு முழுக்க அழுதுருக்கான். உட்காந்து தூதனானவருடைய அழுது கெஞ்சினானா, போவாதீங்க. அவர் சொல்றாரு, டே பொழுது விடியுதுரா, நைட்ல இருந்து நீ அழுதுன்னு இருக்கிற, நானும் சொல்றேன் ஒன்றும் ஆகாதுன்னு. அது எப்படி நான் நம்புறது? நீங்க போயிருவீங்க, நாளைக்கு ஏசா வந்துருவான், நான் என்ன பண்ண? அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளான்லாம் ஒன்றும் இல்லை. இவர் எதுக்கு வந்தாரு? ஆறுதல் படுத்துற பிளான். இப்ப இவன் என்ன கேட்கிறான்? 26வது வசனத்துல, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்ன ஆசீர்வத்தால் ஒழிய. இப்ப இவனுக்கு என்ன தெரியுது, இவர் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் போயிட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா, பட் ஒன்று உண்மை. என்ன உண்மைன்னா, இவர் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டாரா நமக்கு ஒன்றும் ஆகாது. அந்த அறிவு இருக்குது. அதனால சொல்றான், நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை நான். ஸோ இந்த இடத்துல இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது, கன்சோல் பண்ற பிளான். ஆசீர்வாதத்தை இவன் தான் கேட்டு வாங்குறான்.